வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான காப்பகம் இருந்தால் ஒரு அரை நாள் போய் இருந்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க, உங்கள் குழந்தைகளோடு போயிட்டு வாங்க. நான் இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்டவர்ட் காலேஜில் கலந்து செஞ்சேன். ஸ்ரீலங்கா பூலில் நான் ஒரு பிளேயராக, ஒரு நேஷனல் பிளேயராக, ஒரு கெரியர் ஆஃபீஸராக மாறி கமிஷனாக ஆஃபீஸராக கடமையாற்றேன். சென்னை டெபுட்டி ஹை கமிஷனில் சிஎஸ்எம் அமைப்பு ரங்கத்தவராக சேர்க்க. அதனால தான் நாங்கள் சிஎஸ்எம் ஸ்பெஷல் ஸ்கூல் என்ற பேரே வந்து 2003 செய்யப்பட்டது. பல தியாகங்கள் பலவர் செஞ்சா குறுவடையில் ஒரு விமென்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர் WDC என்னென்று எங்கள் ஊரில் இருந்த பிள்ளைகளாக குறையாகிறாங்க. அது பிரச்சனை வந்து ஈகோ பிரச்சனை நடக்காத பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் நடந்தது. பேசலாத பிள்ளைகள் நிறைய பேர். அவ்வளவு நல்ல அழகான கம்யூனிகேஷன் இது ஒன்று டெவலப்மெண்ட் உண்டு அவங்கள்ட்ட இருக்குது. இவ்வளவு பிள்ளைகள் வந்து வசதி குறையான பிள்ளைகள் வந்தாங்க. அதை பின்னால வந்து கல்லை உண்ட கையில வச்சு குத்தின இதுல முதுகுல அந்த வருத்தத்தோட இன்னும் தொடர்ந்து அந்த சேவை செய்யற சிஆர்ஐ டீச்சர் இன்னும் எங்க ஸ்கூல் பிரின்சிபலா தான் இருக்கிறார். அநேகமாக நாங்கள் வெளிநாட்டில் சந்தோஷமா இருக்கிறாங்க. அநேகமாக ஜப்பானில் மட்டும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. டொலண்டோ யூனிவர்சிட்டி, ஸ்பெயின் யூனிவர்சிட்டி, சரி ஒவ்வொரு எந்த கண்ட்ரி எடுத்தாலும் அந்த கண்ட்ரியில் உள்ள ஆக்கள் வந்து எங்களோட வேலை செஞ்சு ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க மறக்கவே மாட்டாங்க. நாங்கள் நெல்லிலிருந்து பிள்ளைகள் நிறைய பேர் வந்தாங்க, கெல்கோயிலிருந்து நிறைய, குருநகர்லேருந்து நிறைய பிள்ளைகள் வந்தாங்க, கைக்கிராவிலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்தாங்க, மாதலேருந்து நிறைய வந்தாங்க, அனுராதபுரத்துலேருந்து நெகம்புலேருந்து பிள்ளைகள் வந்தாங்க, முழு ஸ்ரீலங்காலேருந்து பிள்ளைகள் இங்கே வந்தாங்க. ஒரு மேரத்தான் கவுன்சிலிங் ஒன்று செய்வோம். மேரத்தான் கவுன்சிலிங் ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் தி பெஸ்ட். சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ள தயார். சிஎஸ்எம்எஸ்க்கு வந்ததுக்கு உடனே கையால் பிடிச்சி நின்ற மாதிரி அவரோட கஷ்டங்கள் நிறைய நோக்கம் என்ன, ஒரு தன்னம்பிக்கை வரும், கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும். கல்யாணம் முடிச்சு எல்லாரும் குடும்பமா வாழ்ற முடியாது. மிச்சம் பேருக்கு தெரியாது எங்களை பத்தி. 35 வயசுக்கு பிறகு கருவுறாமல் இருக்கிறது 80 விதமான பிள்ளைகள். 3 பிள்ளைகள் உமா வயசு 80 கட்டி நடக்க இயலாத ஒரு பிள்ளையாகி சிஎஸ்எம் கை கொடுத்து விட்டமின்ஸ் ஏண்ட மட்டும் தவித்துக் கொள்ளணும். அதே குடும்பத்துல ஒன்று திறமை பண்ணணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். 40 கிழமையில பிந்தினா அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள ஆக்சிஜன் கனெக்ஷன் கட் ஆகிடும். வயலன்ஸ் மூலமா தாங்க முடியாத ஆத்திரங்கள் கவலைகளாக கூனை பொறுத்தவரையில் எஸ்சிஎஸ்எம் சதவீத ஜாரியா அந்த மாதிரி சதவீத ஜாரியாக இருக்கும். பிறக்கிறது நிறைய குறைஞ்சிக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஒரே ஒரு பயம் ஓட்டிசம் என்ற ஒரு பிரச்சனை தான். இன்னும் கண்டுகொண்டு இல்லைன்னு தான் சொல்லுவோம். அந்த ஓபன் டெரஸ்ல இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று கட்டாயம் செய்வோம். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் டெவலப்மெண்ட் சென்டர் எங்களுக்கு தேவை. அது 2 இருக்கணும். அதோட எங்களுக்கு தேவை யங் பிளாக்ஸ் கொஞ்சம் தேவை. அமைச்சு கொண்டு போறதுக்கா இதை முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல முயற்சி, கன்னி முயற்சி செஞ்சா எங்களோட கதவை எப்பவுமே திறந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. உங்களுக்கு என்ன தேவையான விஷயங்கள் இருக்குமோ அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆளுமையின் பயணம் என்ற நிகழ்ச்சியினூடாக அது வந்து ஒரு சமூக பணிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். பல பேருடைய தியாகத்தின் மத்தியில அவங்களுடைய அர்ப்பணிப்பால உருவாக்கப்பட்ட இந்த நாட்டுடைய இந்த அக்குறுணையுடைய ஒரு சொத்து. ஸோ அந்த சொத்தை நிர்வகித்து கொண்டிருக்கும், அந்த சொத்தை பரிபாலனம் செஞ்சு அதோட முறைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். அதை உருவாக்குறதுக்கு அடித்தளமாக இருந்த இந்த நேர்காணல் மூலமாக நாங்கள் சந்திக்கிறோம். இது உருவாக்கப்பட்ட நோக்கங்கள் என்ன, இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, என்ன வழிமுறைகளை கொண்டு இதுக்கு எவ்வாறான வழிகளை கொண்டு உதவிகளை கரம் நீட்டினாங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் அதுக்கான உதவிகள் முன் வந்துச்சு, இதுல என்னென்ன சேவைகளை சமூகத்துக்காக செய்யறாங்கன்றது பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. கொஞ்சம் உங்களை பத்தின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உண்டு. ஓகே, நான் சார் எல்லாருக்கும் தெரியும். 1978ஆம் ஆண்டு அசாசில் கடமையாற்றினேன். அதிலிருந்து 91ஆம் ஆண்டு விலைப்பாறினேன். மாஷா அல்லாஹ், நான் என் ஆரம்ப கல்வியாக அப்புறம் அசார் அஹமது பாவத்தியானத்தில் பெற்றேன். விளையாட்டுத்துறையில் நான் மிக முக்கியமாக இருந்தேன். எந்த வயசுள்ள ஆக்களுக்கு என்னை பற்றி என்னை கண்டால் சில விடயங்கள் யாது வரும். அதாவது நான் ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரர். மத்திய மாகாணத்திலே தொடர்ந்து 4 வருஷம் ஒரு மத்திய மாகாண சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு டேபிள் டென்னிஸ் வீரனாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகள் டிஎன், டென்னிஸ், மலிதேவா, வித் யூ நேம் எனி ஸ்கூல் எல்லாரையும் நாங்கள் டிபீட் பண்ணி அசார் காலேஜ் சாம்பியனாகவும் வந்தது. அதோட நான் இந்த ஸ்கூலில் ஒரு கெரேட்டாகவும் ஒரு ஸ்கவுட்டாகவும் இருந்தேன். கெரேட்டாக இருந்து ஒரு காலத்தில் ஒரு நல்ல சார்ஜன் பேரையும் நான் எடுத்தேன். எங்களோட பிள்ளைகள் இருந்தாங்க, எங்களோட சார்மார் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அந்த துறையோடு சேர்ந்து நான் அட்வான்ஸ் லெவலில்
நான் இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்டவர்ட் காலேஜில் கிளம்ப செஞ்சேன். அங்கே செய்கிற நேரம் நான் கிளம்ப YMCAல என்னை கூப்பிட்டு அந்த டீமுக்கு விளையாட சொன்னாங்க. அதில் விளையாடுகிற நேரம் ஸ்ரீலங்கா பூலில் நான் ஒரு பிளேயராக, ஒரு நேஷனல் பிளேயராக 68-69களில் இருந்தேன். பல முஸ்லீம் கண்ட்ரிகள், மற்ற கண்ட்ரிகளோட டேபிள் டென்னிஸும் விளையாடிக்கிறேன். ஒரு பிளேயர் எனக்கு நல்லா விரும்பினான். அவர் பாகிஸ்தான் டீம் பிளேயர். அவர் பேர் இக்பால். அவர் ஞாபகத்துக்காக என் பிள்ளை ஒன்று இக்பால்னு பேர் வச்சுக்கிறேன். தட் வாஸ் வெரி கிரேட். அண்ட் அதோட நான் அசாரில் இருந்து அப்பாயின்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அசாரில் ஒரு கெரியர் ஆஃபீஸராக மாறினேன். முதலாவது 1978ஆம் ஆண்டிலிருந்து ஆர்மியில் ட்ரைனிங் போனேன். இந்தியத்தலாவை முதலாவது முறையிலேயே நான் கமிஷன் ஆகிட்டேன். 1978 ஒரு செகண்ட் லெப்டினண்டாக இருந்தேன். அதை தொடர்ந்து 91 வரங்காட்டியும் நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக கடமையாற்றிட்டேன் கிரிப்பூரில். அதோட நான் 95ஆம் ஆண்டு ரீஇன்ஸ்டேட் ஆகினதுக்கு பிறகு டிப்ளமேட்டிக் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டேன். சென்னை டெப்யூட்டி ஹை கமிஷனில் நான் வெளிநாட்டுகளில் வேலை செஞ்சேன். அதோட எங்களோட ஊரில் ஒரு பொது கேட்ட CSM அமைப்பில் அங்கத்தவராக சேர்க்கப்பட்டேன். அமைப்புக்கு சேர்த்தவர் VSM ஜுபைர் அவர்கள். ஆரம்பிக்க எந்த வருஷத்துல ஆரம்பித்தது? 1999ஆம் ஆண்டு சமூக சேவை இயக்கம் 3 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஜுபைர் சேரும், கலீல் மௌலவியும், ஹலீமன், 3 பேர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணது. CSM சமூக சேவை இயக்கம், சமூக சேவைகள் இயக்கம், கம்யூனிட்டி சர்வீஸ் மூவ்மெண்ட் என்ற பேர்ல தான் நாங்கள் தொடங்கினோம். எங்க முதல்ல ஆரம்பிச்சோம்? ஜுபைர் சார் ரோட்ல தான், அவர் ரோட்ல தான் நாங்கள் ஆரம்பிச்சோம். ஜுபைர் சாரை பற்றி சொல்றேன்டா, தனி இன்டர்வியூ ஒன்று நான் பேசணும், தனியாக பேசணும். கண்ட ஆளுமையில் இதுவரையும் ஜுபைர் சார் மாதிரி ஒரு ஆளுமையை நான் இதுவரையும் கண்டதே இல்லை. எந்த துறை எடுத்தாலும் அதில் அனுபவம் பெற்றுள்ள ஒரு மனுஷன், ஒரு வண்டர்ஃபுல் மேன், ஒரு வெர்சடைல் மேன் அவர். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேர் ஒரு நேரில் இருந்தோம். முதலாவது நாங்கள் இந்த ஆரம்பிக்க காரணம் என்னென்னா, 2 தாய்மார்கள் வந்து அழுது கொண்டு எங்க வீட்டில் நடக்கிறத விசாரித்து கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து அழுது சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு டீச்சர், ஒருத்தர் ஒரு சாதாரணமாக நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் இப்போ எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள பிரச்சனை வந்து நாங்கள் கண்டிக்க கொண்டு போகிறோம். எங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு பஸ்ஸில் போகிற நேரம் அவளால் பிரச்சனை ஆகுது, அடுத்தாக்களுக்கு பிரச்சனை ஆகுது. ஒரு பஸ்ஸில் போய் இன்னொரு பஸ்ஸுக்கு ஏறி தான் போவோம் முழுக்கம்பளைக்கு. அதனால சில நேரம் இந்த பிள்ளைகள் எங்களை விட்டுட்டு பாஞ்சு ஓடிடுவாங்க. நாங்கள் சில நேரம் உடுப்போட இந்த சூரத்தோட இந்த பிள்ளைகளுக்கு பின்னால நிறைய தூரம் ஓடி போய் பிடிச்சிக்கிறோம். அவங்களோட கத்தி அப்படியெல்லாம் செஞ்சு மிச்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம். அதனாலதான் நாங்கள் எங்களுக்கு முன்னே ஒரு ஸ்கூல் ஒன்று இங்கே தொடங்கும் சார்ன்னு சொல்லி ஸ்கூல் ஒன்று தொடங்குவோன்னு தான் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் நாங்கள் CSM ஸ்பெஷல் ஸ்கூல் என்று பேரே வந்தது. இல்லாட்டி இது ஒரு தெரபியூட்டிக் சென்டர்னு தான் நாங்கள் பேர் வச்சுப்போம். ஸ்கூல்ன்றதுக்கும் தெரபியூட்டிக் சென்டர்ன்றதுக்கும் வித்தியாசம் கூட. இப்போ 2ஐயும் இணைச்சி இன்க்ளூசிவாக தான் நாங்கள் இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது 2003ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. இது பல தியாகங்கள் பலர் செஞ்சாங்க. அதுல ஜுபைர் செய்கிற தியாகங்கள் சொல்லி முடிக்கலாம். அவர்லாம் முதலாவது 2 லட்சம் ரூபாய் காசு வந்து குறுவடையில ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று மாதிரி இருந்தது. அந்த இடத்த திருத்தி நாங்கள் குணக்கல்களை கொஞ்சம் அங்கால இந்த ஸ்கூலை ஆரம்பித்தோம். அந்த ஸ்கூல் முதலாவது தொடங்கக்குள்ள 18 பிள்ளைகள் இருந்தாங்க. 18 பிள்ளைகளை வந்துட்டோம். ஆனால் எந்த வித அறிவும் இல்லை. எங்களுக்காக எங்களை டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. கண்டியில் உள்ள விமென்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர் WDC என்று அவங்க 6 மாதம் முதல் ட்ரைனிங் தந்தாங்க. டீச்சர்ஸ் 4 பேர் எடுத்தோம். 18 பிள்ளைகளுக்கும் அந்த 4 டீச்சர்ஸும் அர்ப்பணிப்போட வேலை செஞ்சாங்க. வெறும் 2500 ரூபாய் சம்பளத்துக்கு முதல் சேரக்குள்ள எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 18 பிள்ளைகள், 4 டீச்சர்ஸ். சகவதிகள் இருந்தது. ஆனால் போதுமான வசதிகள் இல்லை. இடைக்கிடையே பாம்பு ஒரு விசிட்டராக வரும். டீச்சர்ஸ் அந்த அப்படிப்பட்ட ஒரு வேர் ஹவுஸ் தான் நாங்கள் எடுத்தோம். அவடத்துல எத்தனை வருஷம் இருந்தோங்க? அங்கே ஒரு 2006 2009ஆம் ஆண்டு வரங்காட்டி வாங்கிடலாம். அதுக்குள்ளால நாங்கள் ஒரு காணியை நாங்களாகவே வாங்கி எங்களோட சொந்த இடத்துல 2009 வந்து புது கட்டிடத்தை நாங்கள் இதை அமைக்கிறதுக்கு காணிகள் எப்படி எடுக்கப்பட்டுச்சு? காணி வந்து இன்ஷா அல்லாஹ் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். எங்களுக்கு வசதியான காணிக்கல. ஒரு 73 பேஜ் காணி. இதுக்கு எங்களுக்கு பேர் சில நல்லமோ என்னமோ தெரியாது. ஆரம்பத்திலேயே காசு வந்தவர் NMT ஸ்ரீலங்கா நவாஸ் ஆஜார், அவர் வாப்பவும் எங்களை சங்கத்தில் அங்கத்தர இருந்தார். அதோட இதை ஆரம்பிக்கிறதுக்கு
காசு ஒரு 29-30 லட்சம் ரூபா தேவைப்பட்டு இந்த காணி வாங்க. காசு சேர்க்குற நேரம் வஹாப் சார் எங்களுக்கு ஒரு புத்தி சொன்னார். இது நீங்கள் வாங்குறேன்டா ஒவ்வொருத்தையும் போய் ஒவ்வொரு பச்சு வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்குங்க. அப்போ காலம் சென்ற வஹாப் சார் மருவும் அவரை பற்றி நான் பேச தேவையில்லை. அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். மாஷா அல்லா ஒரு நல்ல மனுஷன், எழுத்துனையும் நல்ல வேலையில் செஞ்ச மனுஷன்ல ஒருவர். குறைய சரித்திரத்தை கடைசியாக அவரையும் முழு மூச்சோட எழுதி குறைந்தவர், அதுக்கு உதவி செஞ்சவர். அவர் ஐடியா படி நான் எங்களோட சமூக சேவை இயக்கத்தின் அங்கத்தவர்கள் முதலாவது உடனடியாக அதிபர் உட்பட எல்லாரும் 20 பேச்சு காணியாண்டு கூட்டத்திலே வாங்கினோம். அதுக்கு பிறகு 3 நாளைக்குள்ளால மற்ற காட்சிக்கு பர்ச்சேஸ்க்குள்ள காணி எல்லாம் வாங்கிட்டோம். அநேக மாணாக்கள் 5 பேச்சு, 2 பேச்சு, 3 பேச்சு, சில அரை பேச்சும் வாங்கி தந்தாங்க காணி. மாஷா அல்லா. முதல் கட்டமாக காணியை வாங்கியாச்சு. பில்டிங் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பண வசதி நீந்திக்காது. என்ன ஐடியாவோட அதை தொடங்கினீங்க? நாங்கள் முதலாவது ஃபவுண்டேஷன் லேயிங் ஸ்டோனை சொல்றதுக்கு ஒரு மீட்டிங் வச்சோம். அதில் நாட்டில் அக்குர்நேரில் உள்ள வசதியாக கூப்பிட்டோம். நல்ல ராயல் சென்டர் அண்ட் லோயர் வெட்டிங் ஹால் ஒன்று சேர்ந்த நேரம் அதில் தான் அதை வச்சோம். அந்த நேரம் ஊரில் பணக்காரங்க வந்திருந்தாங்க. ஆனால் அதில் உருக்கமான சில பேச்சுக்களை பேசணும், இந்த பிள்ளைகளை பற்றி பேசணும். அதில் நிகழ்ச்சிகளை செஞ்சோம். அதில் கவரப்பட்ட ஒரு சிலர் ஃபாரூக் பாஜா மாதிரியாக எங்களுக்கு பண வசதி செஞ்சார்கள். சிலர் பிளேச் பண்ணார்கள். 4 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா பிளேச் பண்ணார்கள். அதோடு வெளிநீக்கக்கூடிய காட்சிகள் நியாயமாக ஓரளவு சேர்ந்தது. நாங்கள் வேலையை தொடங்கி செஞ்சோம். வெளிநாட்டில் நிறைய பேர் செஞ்சார்கள். குவைத்தில் உள்ளவங்களும் செஞ்சார்கள். லண்டன் இப்படி நிறைய பேர் பறவைகள் செஞ்சாங்க. எங்களோட ஊர் பிள்ளைகள் நிறைய பேர் செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. சில எவ்வளோ காலத்துக்குள்ள கட்டி முடிச்சுங்க? முதலாவது கட்டம் ஒரு வருஷத்துக்குள்ளாக தான் முடிச்சிட்டோம். அதுக்கு இருக்குது மற்ற இதுகளை ஒவ்வொன்றாக செஞ்சோம். அதில் எங்களுக்கு மிக முக்கியமான உதவி செஞ்சவங்க முக்கியமானவர் வந்து ஹுசைன் ஜேபி எங்களை ஏலாங்கட்ட பூஜையில், அதோட அவரோட சகோதரர் குடும்பத்தில் மற்ற பேர் நிறைய பேர் யார் யார்கிட்ட கேட்கணும் அவங்க எல்லாருமே அவங்க செஞ்சாங்க. எல்லாருக்கும் இதுல தாக்கம் விளங்கி இது கட்டாயம் தேவைன்றது அவங்க எல்லாரும் ஒண்ணுமே எல்லாரும் விசேஷமாக இருந்தாங்க. பல நிகழ்ச்சிகளை செஞ்சோம். பெரிய விசேஷமான நிகழ்ச்சிகள் நிறைய யூடியூப்லையும் இருக்குது. மறக்க முடியாத பிள்ளைகளோட சில விஷயங்கள், தாக்கப்பட்ட விஷயங்கள் ஏதாയിരിக்கும்? என்ன சம்பவங்கள் இது ஏதாவது? நிறைய சம்பவங்கள். ஜீவதாரணமாக ஒரு பிள்ளை இருந்து, அந்த பிள்ளையோட பேர் கைரியாண்டு. அந்த பிள்ளை வந்து எலியோவில் இருந்தது. எங்களுக்கு உண்மையிலே கண்டி ஹாஸ்பிட்டல், பேருந்தனி ஹாஸ்பிட்டல் நிறைய டாக்டர்ஸ் எங்களுக்கு சரியான உதவியாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்புண்ட பிள்ளைகள் இருந்தால் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்களோட பேசுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு. அதே போல் அப்புண்ணையிலேயும் டாக்டர் ஹாரிஸ், டாக்டர் மாலி, டாக்டர் ஷியம் இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பொதுவாக இந்த இடத்துக்கு எந்தெந்த தூரத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல ஆக்கள் வராங்க பிள்ளைகள் சேர்த்துக்கிறாங்க? எங்களுக்கு ஊரில் இருந்த பிள்ளைகள் ஆக தான் இருக்கிறாங்க. அது பிரச்சனை வந்து ஈகோ பிரச்சனை, வெக்கமாக இருக்குது இந்த பிள்ளைகள். அவங்க வைக்கப்பட்டாலும் இல்லாட்டி உண்மைக்கு தான் அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். ஆனால் குடும்பத்தில் அவங்க அனுப்பவே வானல் சொல்லி அனுப்பினேன். பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் வந்தாங்க. பிறகு தான் கவலைப்பட்டாங்க. நிறைய பேர் கவலைப்பட்டாங்க. எல்லாரும் நடக்காத பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் நடந்துருக்குது. பேசியலாத பிள்ளைகள் நிறைய பேர் பேசிக்குது. கிட்டத்தட்ட அக்குர்ணையில எத்தனை பிள்ளைகள் இது வரைக்கும் படிச்சு பயனடைஞ்சிப்பாங்க? வெளிப்பகுதியில எத்தனை பேர்? சும்மா அண்ணளவா? கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகள் வந்துட்டு எங்களோட இதுக்குள்ளார வந்து போய்க்கிறாங்க. இதுல 5 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஒரு 15-20 பிள்ளைகள் நடக்க இல்லாம வந்த பிள்ளைகள், கம்பு கூட்ட மாதிரி வந்த பிள்ளைகள் நடந்து போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. இப்படி நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஒரு 5 பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு போயிட்டு தொழில் செய்யறாங்க, சுய தொழில் செய்யறாங்க. நிறைய பேர் எங்களோட தொடர்பு கொள்வாங்க. சில நேரம் நாங்க எங்கட ஒரு ஸ்டூடெண்டா இருந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும். அவ்வளவு நல்ல அழகான கம்யூனிகேஷன் இது ஒன்று டெவலப்மெண்ட் உண்டு அவங்கள்ட்ட இருக்குது. அடுத்த நடத்தைகள்ல நல்லா இருந்தாங்க. எல்லா வகையிலும் அவங்க சந்தோஷமா போனாங்க. அவங்களோட இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டாஃப் பிரச்சனை உண்டுச்சா? இல்லாட்டி ஸ்டாஃப் பொதுவாக நீங்க கால் பண்ண உடனே வந்தாங்க தானே? இல்லை, முதலாவது இன்டர்வியூ வைக்கிற நேரமா 5 பேர் வந்தாங்க. அதுல 2 பாய்ஸ் வந்தாங்க, 3 கேர்ள்ஸ் வந்தாங்க. அந்த 3 கேர்ள்ஸும் தொடர்ந்து எங்களோட இருந்தாங்க நிறைய நேரம். அதோட அநேகமான பிள்ளைகள் டீச்சர்ஸ் வந்து பெரிய வசதி உள்ள பிள்ளைகள் வந்து வசதி குறையான பிள்ளைகள் வந்தாங்க. அதை இதுக்குண்டே தன்னை ஈடுபடுத்தினாங்க, தியாகத்தோட வேலை செஞ்சாங்க. அவங்க நிறைய அடிவாங்க. 20 வருஷமா முதுகோலியோட இருக்கிற பிரின்சிபல் இன்னும் வைக்கிறாங்க. எங்களோட ஒரு புள்ள பின்னால வந்து கல்லை கையில வச்சு குத்தின இதுல முதுகுல அந்த வருத்தத்தோட இன்னும் தொடர்ந்து அந்த சேவை செய்யற டீச்சர் இன்னும் எங்க ஸ்கூல் பிரின்சிபலா தான் இருக்கிறா. அது மாதிரி ஒவ்வொரு எந்த டீச்சர் எடுத்தாலும் ஏதாவது காரணம். ஏதாவது ஒரு டீச்சரை பாதிக்கப்பட்டு நான் போறேன் சார், என்னால அதுக்கு போற செய்யல அப்படி போனது ஒன்றும் இல்லை.
ஒரு டீச்சரும் அப்படி போகல. அவங்கள்ட்ட கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அநேகமானாக கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவங்களோட மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. அநேகமானாக வெளிநாட்டில் சந்தோஷமாகிறாங்க. அநேகமாக ஜப்பான்ல மட்டும் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இப்போதைக்கு 10 பேர் இருக்கிறாங்க. பொதுவா நீங்க தொடக்கத்துல இப்ப வரலாட்டையும் பொதுவா நீங்க விமன்ஸை வச்சுதான் நீங்க இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ட்ரெயின் பாக்குறது கவனிக்கிறது எல்லா விஷயங்களும் செய்யுங்க. இப்ப எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க? இப்ப இருக்காங்க 16 பேர் இருக்கிறாங்க. 20-30 பேர் மறுநாட்டியும் ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க அநேகமாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவை முடிஞ்ச கல்யாணம் அநேகமாக பேசினா பொதுவா இந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுல அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்காங்களா? நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் கிடைச்சி அவங்களுக்கு வெளிநாட்டுகள்லேருந்து நிறைய பேர் வாரு. அதில் 6 மாதம் 3 மாதம் 2 மாதம் அப்படின்ட்டு இந்த வளவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில யூனிவர்சிட்டிகள்லேருந்தே வருவாங்க. ஹொலண்ட் யூனிவர்சிட்டி, ஸ்பெயின் யூனிவர்சிட்டி, சில ஒவ்வொரு எந்த கண்ட்ரி எடுத்தாலும் அந்த கண்ட்ரியில் உள்ள ஆக்கள் வந்து எங்களோட வேலை செஞ்சு அவங்களோட அறிவை எங்களோட ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் போய்க்கிறாங்க. இன்றைக்கும் தொடர்போடு தான் நிற்கிறாங்க. இன்றைக்கும் எங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசினாலும் எங்கள் டீச்சர்ஸோடையும் அது போல பிள்ளைகளோடையும் நல்ல அவங்களோட லாங்குவேஜ் பெரிய ஈக்கவே இல்லை. சிக்னலாலேயே அவங்க டீச்சர்ஸையும் பிள்ளைகளையும் நிறைய ஃபாரினர்ஸோட இவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனைனா அது சிக்னலாலேயே பேசுவாங்க. அது நல்லா விளங்கி கொண்டோம். ஒருத்தர் நல்லா புரிய முடியும். நிறைய இல்லை சரியான சந்தோஷம். அவங்களுக்கு கொடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க மறக்கவே மாட்டாங்க. நாங்கள் கொடுத்து ஒரு நாள் மறக்க மாட்டாங்க. சிஎஸ்எம் ஸ்கூலில் அவங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக தான் இந்த ஸ்கூல் இருந்து பகுதிகளில் கம்போல கெலியோ எமாவனல்ல மடவலை இந்த மாதிரியான பகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை அவங்களெல்லாம் நிறைய பிரயோஜனம் பெற்றாங்க. மாவனல்லேருந்து பிள்ளைகள் நிறைய பேர் வந்தாங்க. கெலியோயிலேருந்து நிறைய குருநேகல்லேருந்து நிறைய பிள்ளைகள் வந்தாங்க. கைக்கிராவிலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்தாங்க. மாதலேருந்து நிறைய பிள்ளைகள் அனுராதபுரத்துல இந்த நெகம்புல இந்த பிள்ளைகள் வந்தாங்க. முழு ஸ்ரீலங்காலேருந்து பிள்ளைகள் இங்கே வந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒன்று செஞ்சோம். ஒவ்வொரு கூடுதலாக வர பிரதேசங்கள் உள்ள ஆக்களை கூப்பிட்டு கதைச்சி அவங்களுக்கு உங்களோட பகுதியிலையும் ஒரு ஸ்கூலை தொடங்குங்க, இப்படி செய்யுங்க சொல்லி கொடுத்த உற்சாகத்தில் அவங்க எல்லாரும் நல்லா செய்கிறாங்க. அதில் விசேஷமாக கெலியோ இல்லை 100 ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் எங்களோட ஸ்கூலுக்கு வந்து எங்களோட சேர்ந்து ஆரம்பித்த ஸ்கூல் தான் இன்றைக்கு முழு ஸ்ரீலங்காலையும் முதலாவது ஸ்கூலாக அவங்க தெரிஞ்சது. உண்மையில பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு நாலேஜ் டெல்லி கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் கைட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் டெக்னிக்குகள் என்ன பொதுவாக அப்படி ஏதாவது சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்கா? நாங்கள் உண்மையிலே அந்த பிள்ளைகளோட நெருங்கிய தொடர்பு இருக்கும். டீச்சர்ஸுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். அடிக்கடி கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. அந்த பிள்ளைங்க என்ன செய்யணுங்கிறத பலப்படுத்துவாங்க. அடுத்தது இவங்களுக்கான கவுன்சிலிங் செய்வாங்க. அதாவது 2 வகையான கவுன்சிலிங் செய்வோம். ஒரு குரூப் கவுன்சிலிங் ஒன்று செய்வோம். அடுத்தது வந்து ஒரு மேரத்தான் கவுன்சிலிங் ஒன்று செய்வோம். பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்களா? பேரண்ட்ஸுக்கு தான் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுப்போம். அவங்கள அதில் நிறைய பிரயோசனம். அவங்களோட மனம் நல்ல தைரியமாகும். அவங்கள வலுவாக்குவோம். நல்லா வலுவான ஒரு பேரண்டாக ஆக்குவோம். அதில் அவங்க நிறைய மாற்றத்தை பண்ணிக்கிறோம். இந்த பிள்ளைகள் கிடைக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு பிள்ளை பிறந்த கொஞ்ச காலத்திலிருந்தே நீங்க கைட் பண்ண விரும்புறீங்களா? இல்லாட்டி ஒரு பருவத்துக்கு வந்தது பிறகு இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசு வந்தது பிறகு தானே நீங்க அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும்? இதுல ஒரு தியரி ஒன்று என்னன்னா, ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் தி பெஸ்ட். அதாவது எவ்வளவு அவசரமாக அவங்களோட குறுக்கீடு செய்யலுமோ அவ்வளவு அவசரமாக இந்த பிள்ளைகளுக்கு குறுக்கீடு செய்வோம். நாங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் நாங்க மாஷா அல்லாஹ் நாங்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ள தயார். எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. நாங்கள் மறக்க முடியாத ஒரு பிள்ளை வந்து 14 வயசுக்குள்ள டுவோ கட்ட புள்ள, அதாவது 14 வயசுக்குள்ளேயே உண்மை தூக்கின்னு தான் நிற்பா. கையில தூக்கின்னு தான் சமைப்பா. சமைக்க அவ்வளோ கஷ்டப்பட்ட புள்ள மௌத்தா போச்சு. அம்மாவுக்குள்ள வரகமும் அந்த புள்ள மௌத்தா போயிடுச்சு. ஆனால் அந்த உமா அந்த 14 வருஷமாக கஷ்டப்பட்டது அந்த சிஎஸ்எம்எஸ்க்கு வந்ததுக்கு உடனே கையால் பிடிச்சி நின்ற மாதிரி அதோட கஷ்டங்கள் நிறைய ரிலேஸ் ஆகிட்டு. ஏன்னா அந்த பிள்ளைய எங்கேயுமே வச்சுட்டு வேலை செய்யலை. தனியாக அழுக தொடங்கினாலும் அந்த பிள்ளைய தனியாக உட்கார வச்சுட்டாங்க என்னோட டீச்சர்ஸ். சரியான கேட்டுக்காரத்துக்கு என் டீச்சர்ஸ் வந்து அல்லாஹ். அது மட்டும் இல்லை, நாங்கள் எங்கட அடிப்பட்ட நோக்கம் இருந்துட்டா எல்லாம் நினைக்க மிச்சம் பேர் நினைச்சு இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு எழுதிக்கணும், பாஸ் பண்ண வைக்கணும். அது செய்யணும். அது உண்மைதான். அது ஏழுமான பிள்ளைகள் நாங்கள் சொன்னோம். நான் எங்கட அடிப்படை நோக்கம் இருந்துட்டா இந்த பிள்ளையோட முகத்துலேருந்து ஒரு சிரிப்பு வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னை கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும். தன்னையும் ஒரு மனுஷனாக கணிக்கிறாங்கன்ற தான் இழந்த சைல்ட்ஹுட் பருவம் இதுகள் எல்லாத்தையும் தான் பெற்றதாக அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்க விளையாடும்போது வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகா சந்தோஷமா விளையாடுறாங்க, இவ்வளோ அழகா ஜோக் அடிச்சு கொள்றாங்க.
ஒருத்தர் பார்த்து இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே இல்லை பழக்கம். அது எனக்கான ஒரு இடமாக ஒரு களமாக அமைச்சு கொடுக்குறது தான் அடிப்படை நோக்கம். அதனால நாங்கள் ஃபெயிலியர் டிசப்பாயின்மெண்ட் சொல்றதுக்கு இல்லை. இந்த பிள்ளைய எங்களுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தோம். ஆனால் நல்லா கல்யாணம் முடிச்சு எல்லாரும் குடும்பமாக வாழ்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. குடும்பத்தை கவனிக்கிற பிள்ளை பிரெட்வினர்ஸாக இருக்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட இது என்னன்னா சேவ் சீட் சைலன்ஸ். அதுதான் எங்களோட இது. நாங்கள் அது பிள்ளையான இது போயிட்டு ஒரு சில நேரம் சந்தேகிக்கிறோம். ஏன்னா சைலன்ஸ் ஆகிக்க மிச்சம் பேருக்கு தெரியாது எங்களை பற்றி, அதிகமாக எங்களை பற்றி தெரியாது. இது ஒரு பேர்த்ல வர ஒரு பிரச்சனையில தானே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. பொதுவாக நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படியான விஷயங்களை ஒரு சமூகத்துக்கு சொல்ல விரும்புறீங்க? இது இயற்கையா ஏற்படுறா இல்ல எங்கட சில தவறுகளால வர பிரச்சனைகள் எப்படியான உருவாகுது? இதுல ரெண்டு விஷயம் உண்மையில முதலாவது பரிச்சயம் வந்துட்டு இது என்னென்ன கட்டத்துல இப்படி பிள்ளைகள் இந்த பிறக்கத்துக்கு காரணம் எப்படின்னு முதலாவது நாங்கள் முதலாவது ப்ரீமேட்டல் இன்ஸ்டியூட், அதாவது பிறக்கிறதுக்கு முந்தி கருவிலேயே ஏற்படுற பிரச்சனைகள், பிள்ளைகள வளர்ச்சியில் இதுகளில் உள்ள பிரச்சனைகள். அதுக்கு பிறகு ரெண்டாவது போஸ்ட் நேட்டல் இன்ஸ்டியூட் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை அடுத்தது கான்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் சொல்கிறதுக்கு அந்த பிள்ளை பிறக்க சொல்ல பிள்ளை பிரச்சனை, அதோட சேர்த்து பிறக்கத்தில் உள்ள பிரச்சனையோட சேர்த்து நியோநைட்டல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நேட்டல் என்றால் பிறப்போம், நியோநைட்டல் என்றால் புதிய பிள்ளைகள் பிறந்த புது 1 வீக்குள்ளார 2 வீக்குள்ளார அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன கண்ணாடி காமராஜ் ரூமில் வச்ச அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் இது கேள்விப்பட்டீங்க. ப்ரீநேட்டல் பிரச்சனைகளை முக்கியமாக கவனிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. முதலாவது பிரச்சனை தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை கேட்டால் 35 வயசுக்கு பிறகு கருவுறாமல் இருக்கிறது. அவங்க பிறப்புகளை அவங்க பேலன்ஸ் பண்ணி பிளான் பண்ணி பிள்ளைகளை எதிர்க்கிறது. 35 வயசுக்கு பிறகு பிறக்கிற பிள்ளைகளில் 80% பிள்ளைகள் அறிஞ்சுவேன். அதை விட 80% பிள்ளைகள் குறைவுள்ள பிள்ளைகளாக பிறக்கலாம், 20% பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் பிறக்கலாம். அதோட கவலையான சரி 3 பிள்ளைகளை உமாக்கு வயசை 80 கட்டிங்க. அந்த பிள்ளைகளை பார்த்துக்கல. மூத்த பிள்ளைக்கு 62 வயசு. அவர் ஒரு பேரலைஸ் மாதிரி ஒரு நடக்க இயலாத ஒரு பிள்ளையாக இருந்தார். இப்போதான் அந்த மக்குனையில் தான் கேட்குறாரு வந்தாங்க. ரெண்டாவது பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, அது ஒரு டவுன் சிண்ட்ரோம். 3வது பிள்ளை எம்ஆர் டவுன் சிண்ட்ரோம். இப்படி எல்லாம் கடந்த பிள்ளை மக்களே பார்ப்போம். வீடு பல வருஷத்துக்கு மத்தியில் சிஎஸ்எம் கை கொடுத்து ரெஸ்வரையும் கொடுத்து அவங்க போயிட்டான். இந்த பிள்ளையிடம் மாமா ஒருத்தரிக்கிற 3-wheel ஓட்டி கொண்டு வந்துட்டார். நாங்கள் எங்களால் என்ன அப்படி செய்கிறோம். அது ஒரு கதை. நான் சொல்ல என்னென்னா அடுத்த பிள்ளைகளுக்கு போதுமான தாய்ப்புல அந்த கருவுற்ற பிள்ளைகளுக்கு போதுமான அளவு தேவையான விட்டமின்ஸ் ஆகாதது, சில நேரம் இன்ஜெக்ஷன்ஸ் அடிக்காதது. அவங்களோட பிள்ளைகள் தான் பொதுவாக அந்த மாதிரி பிள்ளைகள் அவங்க அழகாக கணக்கெடுக்காமிக்கிற விஷயம். இப்போ இந்த என்ன சொல்கிறாங்க, சின்ன காய்ச்சல் ஒன்று வருது. அதுக்கு இப்போ ஸ்கூல்லேயே வந்து இன்ஜெக்ஷன் அடிக்கிறோம். 9 மாதத்துலேயே பிள்ளைகளுக்கு அடிக்கிறாங்க இன்ஜெக்ஷன். அது மாதிரி அடுத்த விட்டமின் தேவையான விட்டமின்களை கொடுக்காம அதுகளுக்கு சாப்பிடாம இல்லாமல் பிள்ளையான கைடன்ஸ், தண்ணி குடிக்காம இப்படி நிறைய வேலைகள். சில டாக்டர்ஸ் சொல்ற விஷயங்கள் சில 21 வயசுல முடிக்கிறன்ற அந்த விஷயங்கள் அது அப்படி ஏதாவது மாற்றம் கட்டாயம் 21 எங்களை பொறுத்தவரை நாங்கள் அறிஞ்ச அறிவுரை 21 வயதுக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிறது தான் பிரச்சனை. ஒவ்வொரு பிள்ளையும் 28 வயசு ஆகாட்டியும் வளர்றப்பில்லை. 21 வரங்காட்டி 21 வளர்ற பிள்ளைக்குள்ளார பிள்ளை வளரப்படாதுதான். 21 வயசுக்கு முன்னதாக முடிக்கிறன்றது ஒரு புள்ள வாழ்ந்து கொண்டிருக்குது. அந்த பிள்ளைக்கு இன்னொரு கரு வந்தா அது இப்படியான தாக்கங்கள் வர சான்ஸ் கூட. என்ன மட்டும் மார்க்க ரீதியாக என்னுடைய பிரச்சனைப்பட்ட குடும்பம். நீங்க உங்களோட அனுபவத்தை கொண்டு சில விஷயங்கள் படிச்சு கொண்டது, நீங்க எடுத்த ட்ரைனிங் முழு அந்த கைடன்ஸ் மூலமா 24 நிமிஷமாக 25 வருஷமாக நாங்கள் இந்த இதில் இருக்கிறதுனால அடுத்த சில பரம்பரைகள் சில குடும்பத்தில் பரம்பரை ஹிஸ்டரி ஒன்று அவங்க ஏன மட்டும் தவிர்த்துக் கொள்ளணும். அதே குடும்பத்தில் இன்னொருத்தர மேரி பண்ணுவாங்க. அதே ஒரே குடும்பத்தில் அது மாதிரி அமைக்கிறது. அதுவும் என்னோடது கஞ்சனிட்டல் இதில் உடனே சேவை செய்து ப்ரைவேட் நர்சிங் ஹோம் போகிற ஆக்கள் நல்லா அந்த டாக்டர்ஸை பற்றி அறிஞ்சி அவங்களை பற்றி தெரிஞ்சு கொண்டு பேசி போனால் தான் நல்ல. நாங்கள்
நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுவும் டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஆக நல்ல எல்லா வசதியாலும் எல்லா இதுகளையும் செய்வாங்க. பிள்ளைகள் நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு 40 கிழமையில புறப்படும். 40 கிழமை பிஞ்சினா அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள ஆக்சிஜன் கனெக்ஷன் கட் ஆகினா அந்த பிள்ளை மூளை உடனே பாதிக்கப்படும். அதுக்கு நாங்கள் சிபி சைல்டு அந்த மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பீங்க. கைகள் எல்லாம் ஜாதி திமித்தின மாதிரி பேசலாம், நடக்கலாம், அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. சிலவங்க தன்னை வாசிக்காக சில இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுல எத்தனை வெரைட்டிஸான பிள்ளைகள், இதுல எத்தனை வகைகள் இந்த மாதிரி பிள்ளைகள்? ஓகே, இதுல 31 எல்லாம் WHO படி ஹெல்த் ஆர்கனைசேஷன் படிக்கு 31 வகையான கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுல ரேரான கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வலது குறைகிறன்னு சொல்றது இந்த காரணத்துக்காக மட்டும் இல்லை, பிறப்பில் மட்டுமே இல்லை. யுத்தத்தின் பாதிப்பால் சில நேரத்துக்கு நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. அடுத்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அது காரணமாக இது பாதிக்கப்படுவாங்க. அடுத்து வயலன்ஸ் மூலமாக சில பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. வயலன்ஸ் சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் அடிப்படையில் ஒரு பிள்ளைக்கு முன்னால் தன்னை பாப்பா போடுற மாதிரியான ட்ரோமாஸ் நான் சொல்றது தாங்க முடியாத ஆத்திரங்கள் கவலைகளாக இப்படி நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. எது எப்படி போனாலும் WHO உள்ள கணக்குப்படிக்கு எந்த கிவன் சொசைட்டிலையும் 15% பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த சமூகத்தையும் குறைச்சிக்கலாம். இந்த ஊரில் தான் கூட இந்த ஊரில் குறைச்சிருக்கு. மஷாலா அக்குனை பொறுத்தவரையில் SCSM உருவாகினதுக்கு பிறகு அந்த உருவாக்கினவங்களுக்கும் அதுக்கு அசந்தவங்களுக்கும் அதை உதவி செஞ்சவங்களுக்கும் இன்றைக்கும் உதவி செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து கொடுத்து நிற்பான் நான் நினைக்கிறேன். சதகத்து ஜாரியா அந்த மாதிரி சதகத்து ஜாரியாக இருக்கும் அவளுக்கு. ஏனென்றா இப்போ அக்குனையில் பிறப்பு விதத்தில் நாங்கள் அறிகிற மட்டத்தில் நாங்கள் உண்டு அதுக்கான ஒரு சென்சஸை தாரும் கிட்டத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கிறது நிறைய குறைஞ்சிக்கிறாங்க. முந்தைய இருந்த அளவை விட இப்ப நிறைய குறைஞ்சிக்கிறாங்க. கூடுதலாக கொடுத்துக்கிறீங்க. உண்மையில சமூகத்துக்குள்ளால பேசப்படுறாங்க. இப்ப இருக்கிற ஒரே ஒரு பயம் ஒடிசம் என்ற ஒரு பிரச்சனை தான். அதுக்கான காரணம் இருக்கு. அது ஒரு வேற நீங்க வேற ஸ்பெஷலா ப்ரோக்ராம் நடத்துறீங்களா? இந்த பேரண்ட்ஸ் கொமெண்டா நடத்துறீங்களா? ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் செஞ்சுக்கிறோம். அடுத்தது பொதுமக்களுக்கு தேவையான கவுன்சிலிங் செஞ்சுக்கிறோம். இப்படி நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுக்கிறோம். ஆனா அங்கடிக்கும் போதா எங்களை என்ன கண்டு கொண்டு இல்லைன்னு தான் சொல்லுவோம். இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல உள்ளங்களால் உருவாக்கி தந்துடப்பட்டிருக்குது. இதை கொண்டு இன்னும் பிள்ளைகள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிற மட்டத்துல இருந்து இன்னும் கூடுதலாக பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு இட வசதிகள் அதுக்குரிய வசதிகள் எல்லாம் நீக்குதான். உண்மையில நாங்கள் ஒரு கேள்வியோட இது நாங்கள் 500 பிள்ளைங்க நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி செஞ்சோம். 500 பிள்ளைகள் ஒரே டைம்ல ஒன்றும் செய்யலாம். ஃபுல்லாக ப்ரொஜெக்ஷன் தான் நான் செஞ்சேன். ஆனால் கொஞ்ச நாளில் எங்களுக்கு விளைவிச்சு நாங்கள் நினைச்ச அமௌண்ட் நீங்கள் வந்து சேராதுங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு 100க்கு மேலே போகலாம் போச்சு, 60க்கு மேலே போகலாம் போச்சு. வெளிநாட்டு வெளியூர் பிள்ளைகள் வந்து அதுக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் கட்டிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினோம். மேலே ஒரு ஹாஸ்டல் மாதிரியே செஞ்சோம். மேலே நாங்கள் போன மேலே துண்டில் ஹாஸ்டல் மாதிரியே தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதை நாங்கள் குறைச்சிட்டோம். மாஷால்லாம் இப்போ செய்யறோம். இப்போ ஒரே டைம்ல எத்தனை பிள்ளை உங்களுக்கு? எங்களுக்கு இப்போ 15 கிளாஸ் ஒரு ரூம் செய்யுது. ஒரு பிள்ளைக்கு 5 75 பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு கொண்டுட்டோம். இப்போ எத்தனை பிள்ளை? இப்போ எங்களுக்கு 25-30 பிள்ளைகள் தான். அப்போ இன்னும் உங்களுக்கு இட வசதிகள் இது தேவையான இப்படி பிரச்சனைகள் பிள்ளைகள் வந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள எல்லா வசதிகளும் உங்கள்கிட்ட டீச்சர்ஸ் குறைபாடுகள் ஏதாவது வருமா? இல்லை, அது அவங்களுக்கு நாங்கள் 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் அந்த ட்ரைனிங் கொடுக்கணும். போதுமான ஆளுமை நினைக்கிறாங்க ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு. அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருவோம். மாஷால்லாம் நாங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணிக்க அதுக்கு நாங்கள் பிள்ளைகள் நடத்துறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். மாஷால்லாம் ஏதாவது ஒரு துறையில படிச்சுட்டு இல்லாட்டி மதரசா போயிட்டு வந்துட்டு அப்படி வீட்டில் சும்மா இருக்கிற பிள்ளைகள் இங்கே வந்து ரிக்வஸ்ட் பண்ணினா அவங்கள ஏற்றுக்கொள்ற மாதிரி அவங்க ஏதாவது இதுக்காக ஒரு பணி ஒன்று செய்யணும், நாங்களும் ஒரு வாலண்டியர் வரவான்னு கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அப்படியே உண்மையாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மாஷால்லாம் எங்களோட இட வசதியும் எங்களோட பிள்ளைகளை போய் பொறுத்து அதோட எங்களுக்கு எங்களோட ஸ்கூலுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் இருந்து நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக அனுப்புறீங்க. அவங்க கட்டாயம் செய்யணும். ஒரு 60 மணித்தியாலம் இது மாதிரி ஒரு ட்ரைனிங் உள்ள எடுக்கணும். அப்படி பிள்ளைகள் இப்போதைக்கு ஒரு 10 பிள்ளைகள் மாதிரி இருக்கிறாங்க. அக்குன பிள்ளைகள் மட்டுமில்லை, வெளியூர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இனி அவங்களுக்கும் நாங்கள் அதுக்குள்ள வசதியில் டைம் டேபிள் போட்டு கொடுத்தோம் செய்கிறோம். அதுக்குள்ளாத இவங்களை இந்த பிள்ளைகளை பரிபாலனம் இந்த பிள்ளைகளை டீச் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி கொடுத்து பிள்ளைகளுக்கு உதவி செய்த மாதிரி இன்னும் என்னென்ன வேலைகள் இந்த இதில் செய்றீங்க? இந்த CSM என்னென்ன வேலைகள் நீங்கள் சமூகத்துக்காக செஞ்சு கொண்டீங்க?
நிறைய வேலையை செய்கிறோம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபை. அதனால பொதுவாக இந்த ஊரில் இருக்கிற நோயாளிகளுக்காக, வயசான ஆட்களுக்காக பராமரிக்கிறதுக்கான சகல உதவிகளை செய்யும். உதாரணமாக எங்கள்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலே ஆக்சிஜன்லேருந்து நீங்கள் என்ன சாமான் கேட்டாலும் அது எல்லாம் இங்கே கிடைக்கு. அவசரமான நோயாளிகளுக்கு தான் நாங்கள் ஒரு விஷயம் நிறைய ஒரு விஷயம் பேட்டிலேருந்து வீல் சேர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு உதவி செஞ்சோம். ஒரு கணவர் பிள்ளைகள் ஒரு வயசான ஒரு மௌலவியல் தான் ஆக்சிடென்ட்டில் அவருக்கு ஒரு இதொன்று ஃபிசியோதெரப்பி ஒன்று செய்யணும். அதுக்கான ஒரு பெட் ஒன்று தேவைப்பட்டது. அது ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். 15 லட்சம் ரூபா வரும். அது கிடைக்கல. கடைசிக்கு யாரோ சொல்லி அப்படின்னாக்கள் நிறைய பேர் அவங்க வந்து இங்கே வந்து எங்களை இருந்துச்சு. நாங்கள் அதை கொடுத்தோம் அவருக்கு தேவையான செய்வோம். அது மாதிரியான நிறையான சாமான்கள்லாம் எங்களுக்கு அது விஷயத்தை நாங்கள் சிம்பிளாக செய்ய மாட்டோம். எங்களை அந்த சாமான்களோட பாதுகாப்பை நாங்கள் மிச்சமாக கவனிப்போம். அதை மிச்சம் உறுதியோட எத்தனை பெர்சன்டேஜ் பாவிச்சு கொண்டீங்க? அதிகமாக 70% 80% போடுவோம். அக்குறைகள் மட்டும்தான் வெளியூர்கள் இருந்து வராங்க. வெளியூர்களுக்கு நிறைய வராங்க. இன்றைய காலையில் அவங்க சென்னை கலசிங்கிற சகோதரி கொடுத்தோம். கிளம்பு பணத்தை கொடுத்துக்கிறோம். அடுத்தது மாவட்ட கொடுத்துக்கிறோம். ஆண்டுராதபுரம் நிறைய திரும்பி வரமாட்டாங்க. சிலது அதெல்லாம் முக்கியமான இந்த சிஎஸ்எம் நீங்க மையமா வச்சு இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன வேலைகளை நீங்க உத்தேசிச்சுக்கிறீங்க செய்யறதுக்கு? நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு வேலையை விமன் டெவலப்மெண்ட் தான் எங்கட இது இந்த முத்து முழுதாக தடுக்க ஒன்று இந்த பிறப்பு வீதத்தை 100க்கும் ஒரு 5-10 வீதத்துக்குள்ளாக குறைக்கணும். அது சில விஷயங்களை எங்களால் குறைக்கலாம். அது ஒன்றுமே செய்யலாம். விசேஷமாக ஒட்டிசம் போல நோய்களை இருக்குதுன்னு எக்ஸிஜன்ஸ் மாதிரியான விஷயங்களை இருக்குதுன்னு இப்படி சில விஷயங்களுக்கு அதிகாரங்களை குறைக்கலாம். மற்றது பிறப்பு விதத்தை எங்களால் என்ன ஒரு 75% குறைக்கணுன்றது தான் எங்களோட கைது. நாங்கள் அந்த விஷயத்தை சக்ஸஸாகவும் மீக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அதாவது விஷயம் குறைக்கிறோம். மற்ற உங்களுக்கு எங்களோட யங் கேர்ள்ஸ் மனநிலையை இன்னும் எம்பவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு இது பற்றி நிறைய நாலேஜ் கொடுக்கணும். நிறைய இது ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது, இதை இப்படி தடுக்கிற அந்த மாதிரியான சில விஷயங்களை அறிவுகளை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எங்களோட முக்கியமான ஒரு நோக்கம். அடுத்தது விதவைகளுக்காக நாங்கள் ஒரு செய்யறதுக்கு ஒரு பேனலை கொண்டு விடுகிறோம். அடுத்தது சமூகத்தில் செய்கிற சேவைகளுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் தேவைன்னா அவங்களுக்கான இட வசதிகள் போடுறது அது மாதிரியான 10-15 ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சு கொண்டே விஷயங்கள்ல இப்படியான பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சில இனங்கான படையிலும் சில வித்தியாசமான பிள்ளைகள் ஸ்கூல் வைக்கிறது. இதை எப்படி நீங்க அணுக நினைக்கிறீங்க? அந்த ஸ்கூல் மட்டத்தில் எதாவது சொல்ல விரும்புங்க டீச்சர்ஸ் மாதிரி? உண்மையிலே டீச்சர்ஸ் மார்க் என்ன, நான் இந்த எங்களோட டிரெக்டருக்கும் நான் பேசினால் அவரும் எங்களுடைய ஸ்டூடெண்டோடு தான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு கொண்டு ஏற்படுத்தி தாங்கோ. ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனை இதுவரையும் ஒரு 15-20 பிள்ளைகள் மாதிரி இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலில் ப்ராப்ளம் கேஸ் ஆகிருந்து அனுப்பி அவங்களை திருப்பி அவங்க நன்னடத்தில் இதுன்னு படிக்க வச்சு அவங்களை திருப்பி அதே ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறோம். ப்ரைவேட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அனுப்பிக்கிறோம். இப்படி நிறைய பிள்ளைகளை நாங்கள் அனுப்பிக்கிறோம். இதில் சில சிக்கல் வருது. அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு இந்த ஒஃபிஷியலாக எங்களுக்கு லெட்டர் வேணும். ஒஃபிஷியலான ஒரு அங்கீகாரம் இந்த பிள்ளைகளை படிப்பீங்க. இது தேவையான புத்தகங்கள் அதுகள் எங்களுக்கு தேவைப்படும். அதுகள் எல்லாத்தையும் தரணும். அது மாதிரியான இதுகள் அது எப்படி எது தேவைப்படாலும் சரி. உங்களோட ப்ராப்ளம் கேசஸ் இருந்தால் தவிர்த்ததுங்களோட ஒரு ஸ்கூல் ஒட்டிக்குது. அதுலேயும் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களையும் உங்களுக்கு வணங்கணும். மற்றபடிகள் உங்களால் இயலாது உங்களுக்கு தேவையான இது சம்மந்தமான அட்வைஸ் தேவைன்னுச்சுன்னா ப்ளீஸ் எங்க முடியாது. வயசை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த வயசுக்குள்ள இருந்தாங்க அப்போ நாங்கள் யாரையும் ஏழான்னு சொல்கிறேன். சிஎஸ்எம் ஸ்கூலுக்கு ஏதாவது முக்கிய தேவைகள் இதா? இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஏதாவது செய்ய நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன விஷயங்களோட செயற்படையும் இதுல ஏதாவது நவீன கட்டமைப்புகளை நீங்க கொண்டு வரதுக்கு நினைக்கிறீங்களா? ஏதாவது பிள்ளைகள் அணுகிறது லேசான வழி? உண்மையில நான் மொட்டை மாடிக்கு போனோம்னா ஓப்பன் டெரஸுக்கு அந்த ஓப்பன் டெரஸில் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு இண்டோர் கேம் ஸ்டேடியம் கட்டாயம் தேவை. எங்களுக்கு முக்கியமாக இண்டோர் கேம் ஸ்டேடியம் வேணும். அதுபோல் எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் டெவலப்மெண்ட் சென்டர் எங்களுக்கு தேவை. அது 2 வைக்கணும். அதனால நான் நினைக்கிறேன் எங்களோட எஸ்டிமேட் படி ஒரு 2 கோடி ரூபா போகும் மேலே ஒரு இதோட கட்டுறதுக்கு நான் நினைக்கிறேன். யாராலும் மொத்தம் 2 கோடி வந்தால் சந்தோஷமாக இருக்கும். நான் ஷுவராக நினைக்கிறேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்க இயலாத முறையில் இருந்தால் எங்கே இருந்தாலும் இங்கே உள்ள ஒவ்வொன்றையும் அப்படி தான் இருக்குது. ஒரு பூல் எடுத்துக்கொண்டாலும் சரி, பஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, திருவிழா எடுத்துக்கொண்டாலும் தண்ணி மனுஷன் தான் ஒரு ஆள் தனியாக அது செஞ்சு
அது மாதிரி எல்லாம் நிச்சயமா எங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ள முயற்சி அடைஞ்சு விட ஆனால் கட்டாயம் தருவான்னு நினைக்கிறேன். விருப்பமான எங்களோட வந்து சாதிக்க பேசி அதோட எங்களுக்கு தேவை யங் பிளாக்ஸ் கொஞ்சம் தேவை. இது ஒரு நிர்வாகத்தை அமைச்சு கொண்டு போறதுக்கா இதை முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு செகண்ட் லேயர் ஒன்று வரும் எங்களுக்கு. இப்போ உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இப்போ உங்களோட டீம்ல இருக்கிறவங்க எப்படி எந்த ஏஜ் பதினஞ்சு வயது 16 பேர் தான் இருக்கிறோம். யங் கேர்ள்ஸ் பாய்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன். 2 பேர் 3 பேர் எல்லாரும் 20 வயசுக்கு 20 வயசுக்கு மேல நாங்கள் எப்போ ஓடிக்கிறோம் அதுக்குள்ளால இதுக்கு அப்படி வந்து சேர்ந்து இணைந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் போட்டிக்கிறீங்களா? என்ன மாதிரி அது எப்படியான எங்கள்கிட்ட ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் உண்டு. அந்த ஃபார்ம்ல அஃபிலியேட்டட் மெம்பர்ஸ் ஆக அவசியம் இல்லை. ஃபுல் மெம்பராக அவங்களுக்கு வர மாட்டாங்க. அஃபிலியேட்டட் அந்த ஃபார்ம் நிறைச்சா அதில் நீங்கள் என்ன விஷயத்தில் விருப்பம் வைக்கிறன்றத எங்களுக்கு இனம் கண்டுகொண்டு எப்போ எங்களுக்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்களை கூப்பிட்டு அந்தந்த வெளியாசல் அவங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு ஷெடோ கமிட்டி ஒரு மாதிரி உருவாக்கும். அது எங்களை அடிப்படை நோக்கம். பேசிக்காக அவங்க கொஞ்ச நாளைக்கு எங்கே போகும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிக்குவீங்க. இன்ஷால்லா நாங்கள் இப்படியான ஆளுமைகளை நாங்கள் இடங்கள் சமூகத்தில் கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம். இதை பற்றி உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி விளங்குது? எங்களை இந்த மீடியா மூலமாக நாங்கள் கொடுக்குற செய்திகள் இது சரியா? இது எப்படி அணுகுமுறைகள் ஏதாவது இதுக்கு முந்தி இது மாதிரி அணுகுமுறைகள் உங்களுக்கு வந்துக்கிறாங்க இப்படி வந்து பேசுகிறாங்க? உண்மையில சொன்ன போனால் நீங்கள் செய்கிற முயற்சியை வந்து ஓட வக்குறனை வந்து நாங்கள் ஸ்டாவிங் ஃபார் திஸ் நாங்கள் பசியோடு இருக்கோம். இது மாதிரியான எங்களோட செய்திகளை எங்களோட விஷயங்களை ஒரு சுயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒத்துழைமை கிடையாது வரையும். இது மாதிரியான குரூப் கட்டாயம் வரும். எங்களோட வீக்னஸை பற்றி பேசவும் போகணும். அதையும் தெரிஞ்சுக்கணும். எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசவும் போகணும். எங்களுடைய இதுகளை ரோட்ஸை பற்றி பேசணும். இப்படி நிறைய விஷயங்கள் எங்களை இருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி, கன்னி முயற்சி செல்ல முடியாவிட்டாலும் சிலங்க இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே இன்னைக்கு ஆகினாங்க நிறைய பேர். ஏன் தெரியா சில வித்தியாசமான முறையில் வந்தாலும் அப்புறம் நான் ஃபோர்ஸாக அப்புறம் டோக் ஆகிடும். அவங்க நல்லா செஞ்சுன்னு காண கிடைக்கல கேட்க கிடைக்கிறது. நல்லா எங்களோட லாங்குவேஜ் நல்லா உறுதியாக பேசினோம். கேட்டிக்கிறீங்களோ தெரியாது. நாங்கள் 350 வருஷம் கிட்டத்தட்ட இந்த நாட்டில் இருந்து தமிழ் பேசி எங்களோட பாசை, எங்களோட சொல், எங்களோட டயலக்ட் அவ்வளோ திரிபட்ட ஒரு சொத்து. இது தமிழுக்குமே ஒரு சொத்து. எங்களுக்கு ஆளுமை அதில் கருத்து ஆளுமை நிறைய. அதனால இது ஒரு நல்ல முயற்சி. இதில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட நாகரிகம் நினைச்சுக்கணும். சிஎஸ் உங்களுடைய இடம் நினைச்சுக்கோ. எங்களோட கதவை எப்பவுமே திறந்து வைக்கும். இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான தேவையான விஷயங்கள் இருக்குமோ அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பேசி எங்களோட வளர்க்க. இறுதியாக மாஷா அல்லாஹ் எங்களுடைய வாய்ஸ் மீடியா ஊடகத்துக்கு அவர் முழுமையான பங்களிப்பு எங்களுக்கு தொடர்ந்து செய்யறண்டு அவர் எங்களோட பேசிக்கிறாரு. எப்பவுமே திறந்திருக்கும். எப்பவுமே அவரோட நாங்கள் எல்லா விடயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல வாய்ஸ் மீடியா ஊடகத்தை பற்றி சில விடயங்கள் சொன்னார். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கிராமங்களையும் உங்களுடைய பகுதிகளையும் உங்களுடைய இடங்களையும் நீங்க சரி பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சரி ஏதோ ஒரு செய்தியை சமூகத்துக்காக கொடுக்க விரும்புறீங்க. நீங்க ஒரு சிறந்த ஒரு ஆளுமையா விளங்குறீங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கிறார், உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கிறாருன்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களோட திறமைகள், அவங்களோட ஆளுமைகள், அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் கண்டுகொண்ட அனுபவங்கள் சமூகத்துக்கு நாங்கள் கொடுப்போம். அதன் மூலமாக பல்வேறுபட்ட நல்ல செயல்களை அடைய முடியுமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் தற்போது எங்களுடைய மிஸ்டர் தௌஃபீக் சார் அவர் எங்களுக்கு இந்த நேர்காணல் மூலமாக சில நல்ல பல விடயங்களை எங்களுக்கு எடுத்து வச்சார். ஸோ அவருக்கு நாங்கள் ஜஸாக்குமுல்லாஹ் பண்ணிக்கொள்றோம். இன்னும் சில பல விடயங்களுக்கு இவர் முன் வந்து பேசுறதுக்கு இருக்கிறாரு. நிறைய விடயங்கள் சமூகத்தில் கொடுக்கணும்ன்ற ஆசையும் அவாவோடையும் இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு நேரம் கிட்டாது. இருந்தாலும் அவருக்குடைய நேரம் கிடைக்கிற டைம்ல எங்களோட தொடர்பு அதுக்கான விடயங்கள் நீங்கள் எப்பவும் எங்களோட தொடர்பாக எங்களுடைய இணைப்பாக இருந்து கொள்ளுங்க. எங்களுடைய பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எந்த ஒரு நல்ல பல பயனுள்ள தகவல்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.